ஸோ ஜீவிதா வணக்கம். நீங்க வந்து இன்டர்ன்ஷிப்புக்கு எம்ஓகேல சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க இன்டர்ன்ஷிப்புக்கு முன்னாடி ஜீவிதா, இன்டர்ன்ஷிப்புக்கு அப்புறம் ஜீவிதா, ஏதாச்சும் டிஃபரன்ஸ் இருக்குங்களா? இருக்கு சார். ஃபர்ஸ்ட் இன்டர்ன்ஷிப்க்கு முன்னாடி வந்து காலேஜில் செமினார் எடுக்கணுன்னாவே நான் சிரிச்சிருவேன். இப்போ பரவாயில்ல, கேமரா இருந்தும் நான் வந்து இப்போ சிரிக்காமல் இருந்து நான் இப்போவே சிரிப்பேன்னு தான் நினச்சேன். ஆனால் முன்னாடி வந்து நான் எப்பவுமே செமினார் எடுத்தேன்னா காலேஜில் சிரிச்சிருவேன். இப்போ வந்து அது சிரிக்காமல் ஒரு இது கான்ஃபிடென்ட்டாக அதாவது என்னன்னா ஒரு செல்ஃப் அவேர்னஸ் வந்துருக்கு இல்லைங்களா? அதான் நம்ம செல்ஃப் அவேர்னஸ் சொல்லுவோம். வேற இந்த கவுன்சிலிங் அப்படின்னா இன்டர்ன்ஷிப் வர்றதுக்கு முன்னாடி கவுன்சிலிங்னா என்ன அப்படின்ற பத்தி எல்லாம் உங்களுக்கு இருந்த புரிதல்கள் இருக்கும். இன்டர்ன்ஷிப்புக்கு அப்புறமா இந்த கவுன்சிலிங்னா என்ன, இந்த கவுன்சிலிங் பிசினஸ் எப்படி நடக்குது இப்படின்றதுக்கான அந்த புரிதல் மாறி இருக்குங்களா, சேமா இருக்கா? இல்லை சார், மாறி இருக்கு. ஏன்னா நான் கவுன்சிலிங் அப்படின்னாவே இன்டர்ன்ஷிப்க்கு முன்னாடி நான் என்ன நினச்சேன்னா, நார்மலாக வந்து அங்கே ஒரு சைக்காலஜிஸ்ட்டுக்கும் ஒரு கிளைண்ட்டுக்கும் ஒரு நார்மலான ஒரு டாக் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் இங்கே இன்டர்ன்ஷிப் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது தெரப்பிஸ்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து மைண்ட் ரிலாக்ஸேஷன் பண்ணி அவங்கள வந்து ஒரு ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சொல்றது வந்து நான் இங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இப்போதான் தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து அவ்வளவா அப்படி இருக்காதுன்னு நினைச்சேன். சோ நீங்களே வந்து நிறைய இந்த ரிலாக்ஸேஷன் எக்ஸர்சைஸ் எல்லாம் பழகுனீங்க? ஆமா சார். என்னெல்லாம் ரிலாக்ஸேஷன் எக்ஸர்சைஸ் பழகுனீங்க? 1 minute மைண்ட்ஃபுல்னஸ், அப்புறம் ஆட்டோஜெனிக், அப்புறம் வந்து அந்த லீஃப் ஃப்ளோட்டிங் தாட்ஸ் இதெல்லாம் வந்து தெரியும் சார். பிஎம்ஆர் படிச்சீங்களா? அதுவும் தெரியும். ப்ரோக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன் அதுவும் தெரியும். இப்போ இந்த எக்ஸர்சைஸ் எல்லாம் ஒரு கிளையண்ட்டுக்கு உங்களால தைரியமா இன்னும் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும் சார். ஃபர்ஸ்ட் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு நினைச்சேன் ஸ்டார்டிங்ல. ஆனா இப்போ வந்து என்னால ஒரு கிளையண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் டெக்னிக்லாம் என்னால கொடுக்க முடியும். இங்க கிளாஸ்ல நீங்க வந்து உங்க ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் கொடுத்துருக்கேன் சார். பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். அப்படி பிராக்டிஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட இந்த மாதிரி பிராக்டிஸ் சொல்லுங்க அப்படின்னப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதுக்கப்புறம் ஒரு டைம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் 2-3 டைம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய ஃபீலிங் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் சொல்லும் போது இதெல்லாம் நான் சொல்லுவேனா, என்னால முடியுமா, பண்ணுவேனா அப்படின்னு இருந்தது. பட் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ இன்டர்ன்ஷிப் இந்த போது பரவாயில்ல, என்னாலையும் ஒருத்தவங்களுக்கு வந்து என்னால் ஒரு கொடுக்க முடியும் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப நல்லது. என்னெல்லாம் தெரப்பி படிச்சீங்க? கெஸ்டால்ட் தெரப்பி, அப்புறம் வந்து காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, அப்புறம் கொஞ்சம் தெரப்பி படிச்சேன். அப்புறம் அந்த போஸ்ட் மேரிட்டல் கவுன்சிலிங் அது படிச்சேன். இந்த போஸ்ட் மேரிட்டல் கவுன்சிலிங்ல 4 ஹார்ஸ்மேன்னுவாங்க. அது என்னதுங்க? 4 ஹார்ஸ்மேன்னா ஒரு 4 டைப்ஸ் இருக்கும் சார். ஒன்று கிரிட்டிசம், இன்னொன்று கான்டெம்ட், டிஃபென்சிவ்னஸ், ஸ்டோன் வாலிங். கிரிட்டிசம் அப்படின்னா ஒரு கப்பல்ஸ்குள்ள சண்டை வருதுன்னா ஆப்போசிட் இருக்கவங்கள வந்து வேர்பல் அட்டாக்ல ஒரு மாதிரி வேர்பல் அட்டாக் பண்ணுவாங்க. கான்டெம்ட் அப்படின்னா அவங்க வந்து அவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தா கூட அதுக்காக வந்து நீ இப்படிதான், நீ இந்த விஷயத்து கூட தத்தியா இருக்கியா அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து டாமினேட் பண்ணி பேசுவாங்க. டிஃபென்சிவ்னஸ் அப்படின்னா அந்த தப்பு அவங்களே பண்ணியிருந்தா கூட ரிவர்ஸ் பிளேம் பண்ணுவாங்க, இல்லை உன்னால்தான் எனக்கு இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸ்டோன் வாலிங் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் வருது கப்பல்ஸ்குள்ள அப்படின்னா ஒருத்தவங்க வந்து அந்த ப்ராப்ளம் வந்து அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அங்க இருக்கவே மாட்டாங்க. அங்க இன்னொருத்தவங்க மட்டும் தான் இன்வால்வ்மெண்ட் இருக்கும், அங்க அவாய்ட் பண்ணிட்டு இன்னொருத்தவங்க போயிடுவாங்க. சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ எங்களுடைய அப்சர்வேஷன் ஜீவிதா பத்தி என்னன்னா, ஜீவிதா வந்து நீங்க அதை சிரிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அது ஆக்சுவலா அது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் கிடையாது, ஒரு பாசிட்டிவான விஷயம். லைஃப்ல வந்துட்டு அந்த ஒரு புன்னகையோட இருக்கணும், ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்கணும். உங்களுக்கு அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் நேச்சுரலாகவே இருக்கு. சிலருக்குலாம் வந்துட்டு அது ரொம்ப என்னதுங்க கஷ்டப்பட்டு வரவழைக்கணும். உங்களுக்கு அந்த ஸ்மைலிங்ன்றது உங்க ஃபேஸ்லயே வந்துட்டு அந்த ஸ்மைலிங் இருக்கிறதுனால வந்து ஈஸியா வந்து நீங்க வந்து கிளைண்ட் கிட்ட வந்து ரேப்போ பில்ட் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நீங்களாம் ஃபர்ஸ்ட் வந்தோடனே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, உங்ககிட்ட இந்த ஏஜ்லயும் வந்து நீங்க வந்துட்டு இப்போ நீங்க படிச்சுட்டே இருந்துட்டு வேலைக்கும் போறீங்க, சம்பாதிக்கிறீங்க அப்படின்றப்போ அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அதாவது என்னன்னா, இந்த காலத்துல வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, ஒரு ஃபேமிலி மேல வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு. ஈவன் நான் ஒரு நாள் உங்ககிட்ட கேட்டேன், உங்களுக்கு எதை பத்தி ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னா, நான் என் ஃபேமிலியை நான் எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற பயம் தான் எனக்கு சொன்னீங்க. 100% வந்து உங்க ஃபேமிலி வந்து உங்களால ரொம்ப நல்லா கொண்டு போக முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன் கேட்டீங்கன்னா, இப்பவே உங்களுக்கு அந்த பயன்ற அதுதான் உங்களுக்கு தோணுது இல்லையா? அப்ப என்னன்னா, எனக்கு வாழ்க்கையில வந்துட்டு எனக்கு என் குடும்பத்தை நல்லா வச்சுக்கணுன்ற அந்த எண்ணம் இருக்கு. அப்போ வந்து கண்டிப்பா நீங்க நல்லா படிப்பீங்க, எதை பண்ணணுமோ அதை பண்ணுவீங்க, எதை பண்ணக்கூடாதோ அதை பண்ண மாட்டீங்க. ஸோ வாழ்க்கையில கரெக்டா உங்களால போக முடியுன்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா ஃபேமிலி மேல அந்த அளவுக்கு வந்துட்டு யூ ஹேவ் அ பாண்ட், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் லைஃப்.
தேங்க்யூ சார். இந்த சைட் ஆப்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே சைட் ஆப்ல இது வரைக்கும் நீங்க வரல, ஏன்னா நீங்க வேலைக்கு போறதுனால வந்து பணம் வர முடியல. இந்த ஹிப்னோதெரபி கிளாஸ் கூட நீங்க வர முடியல, ஏன்னா இந்த இது இருக்கிறதுனால. சரிங்களா? நாங்க இதே ப்ரோக்ராம் நான் வேற எப்பாச்சும் வைக்கும்போது நான் உங்களுக்கு அது ஃப்ரீயா தரேன். நான் ஓகே சார். நீங்க வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ சார்.